சண்டே மார்னிங். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு டிசைன் ப்ளவுஸ் வந்து பார்க்கலாமா? சிம்பிள் தான். நான் வந்து எப்போவுமே இது வந்து ட்ரை பண்ணல. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் நானும். 2 கிளாத் எடுத்துக்கோங்க. சாரீ கிளாத் வந்து ப்ளூ கலர், ப்ளவுஸ் கிளாத் வந்து ஸ்கை ப்ளூ. ஸோ நான் அதனால 2 கிளாத்தும் எடுத்திருக்கேன். சாரீ கிளாத்தும் ப்ளவுஸ் கிளாத்தும் எடுத்துட்டு ஆப்போசிட்டா வச்சுக்கோங்க. டிசைன் ஒர்க் ஏதாவது வந்துருந்துச்சு அப்படின்னா நமக்கு டிசைன் வந்து மேலே வரணும் இல்லையா? லீஃப் மாதிரி இலை மாதிரி நம்ம வந்து ரவுண்டா அந்த லீஃப் சைஸ்ல நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு திருப்பி போடணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் கிளாத்லேயே இன்னொரு விதமாக 2 இன்ச்சஸ் வந்து பாக்ஸை கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணி மடித்து ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழக தான் வரும். ஸோ அதுக்கு மேலே நம்ம லீஃப் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா? ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம ரோல் ரோல் பண்ணி டிசைன் பண்ணி வச்சதை எடுத்து அதுக்கு மேலே வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை அப்படியே எடுத்து நம்ம நெக் டிசைனுக்கு வந்து அட்டாச் பண்ணணும். ஸோ நெக் டிசைன் நமக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி இப்படி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி வச்சுருக்கேன். இன்னொரு கிளாத்து சாரீ கிளாத் இருக்குது இல்லையா? ஸோ அதில் வந்து நம்ம பைப் டிசைனாக வச்சு அதுக்கு மேலேயே நம்ம லீவ் டிசைன் வச்சுருந்தோம் இல்லையா? ஸோ அதுக்கு மேலேயே வச்சு இன்விசிபிளாக ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றதுனால நான் வந்து ஒரு லைனிங் கிளாத் எடுத்து நம்ம ஆஸ் யூஷுவல் லேஸ் வைக்கிறதுக்கு எப்படி நம்ம மடித்து தைக்கிறோம். ஸோ அதை அப்படியே வச்சு கொஞ்சம் பார்த்து அந்த ப்ளூ கலரில் வச்ச அந்த ரோப்பு உள்ளே விடுறோம் இல்லையா? ஸோ அதை வந்து வெளியில் எடுக்கிறதுக்காக நான் அந்த டிசைன் அப்படியே தனியாக எடுத்துட்டு லேஸ் வந்து அட்டாச் பண்ணிட்டேன். அந்த ப்ளூ கலரில் நம்ம பைப்பு மாதிரி கொடுத்துருந்தோம் இல்லையா? அதுக்குள்ளே வந்து நம்ம நாட்டு கட்டுறோம் பார்த்தீங்களா? ஸோ அதை வந்து அதுக்குள்ளே வச்சு நான் அட்டாச் பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ அவங்க பிக்சர் அனுப்பிச்ச ஃபோட்டோ வந்து இதுதான். ஸோ அதுக்கும் இதுக்கும் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.